தன்னோட காதலன் ஷாரோனுக்கு கசாயத்துல விஷம் கலந்து கொடுத்து கிரீஸ்மா அப்படிங்கக்கூடிய பெண் கொலை செய்திருந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கி இருந்துச்சு. அந்த தேசத்தையே உலுக்கிற அந்த சம்பவத்துல கேரள நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. கிரீஸ்மாவுக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. இதை பல்வேறு நபர்களும் வரவேற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஷாரோன் ராஜினுடைய குடும்பம் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கேள்விகளோட ஷாரோன் ராஜ் அவர்களுடைய கடந்த காலங்கள் குறித்தும் பேசுறதுக்காக தான் இப்போ நான் ஷாரோன் ராஜ் அவர்களுடைய இல்லத்துக்கே வருகை தந்திருக்கேன். என்னோட இப்போ ஷாரோன் ராஜ் அவர்களுடைய தாயார் பிரியா அவர்களும் அதே போன்று அவருடைய தந்தை ஜெயராஜ் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. அம்மா வணக்கம்மா. அம்மா இப்போ தீர்ப்பு வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்கம்மா? ആഗ്രഹിച്ചതും പ്രാർത്ഥിച്ചിരുന്നതുമായ ഒരു ശിക്ഷാവിധി തന്നെ ഇപ്പോൾ ഞങ്ങൾക്ക് വന്നിരിക്കുന്നത്. വധശിക്ഷയ്ക്ക് വേണ്ടി തന്നെ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചതും അത് ഞങ്ങൾക്ക് ബഹുമാനപ്പെട്ട ജഡ്ജി ആ ഒരു ശിക്ഷാവിധി ഞങ്ങൾ ആഗ്രഹിച്ച പോലെ ശിക്ഷാവിധി തന്നെ നടപ്പിലാക്കി തന്നു. അത് ദൈവത്തിൻ്റെ അനുഗ്രഹം, ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. ஷாரோன் ராஜ் வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சுட்டு இருந்தார். 2022 இந்த சம்பவம் நடக்குது. அவர் படிப்பை முடிச்சிருக்க வேண்டிய வருஷம் இல்லையா அது? இப்போ இருந்திருந்தாருன்னா ரேடியாலஜிஸ்டாக சிறப்பாக செயல்பட்டுருப்பார். அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பகிர்ந்துக்குவார் அடிக்கடி உங்கள்கிட்ட? അവന് ഫാമിലിയോട് ഭയങ്കര സ്നേഹവും കെയറിങ്ങും ഒക്കെയാണ്. അപ്പോൾ അവന് എങ്ങനെയെങ്കിലും നമ്മുടെ ഫാമിലീനെ ഉയർത്തിക്കൊണ്ട് വരണമെന്നുള്ള ഒരാഗ്രഹമാണ് എപ്പോഴും. അവന് നമ്മുടെ വീട്ടിൻ്റെ സിറ്റുവേഷനൊക്കെ നന്നായിട്ട് അറിഞ്ഞ് ജീവിക്കുന്ന മക്കളാണ് രണ്ടുപേരും. ഞങ്ങൾ സ്വപ്നവും പ്രതീക്ഷയാണ് രണ്ട് മക്കളും. അവരിലാണ് ഞങ്ങളുടെ സ്വപ്നവും പ്രതീക്ഷയും. അപ്പോൾ എൻ്റെ ഇളയ എപ്പോഴും പറയും, അമ്മയും പപ്പയും വിഷമിക്കൊന്നും വേണ്ട, നമുക്ക് 2023 നമ്മൾ ഞാനും ചേട്ടനും ജോലിക്ക് കയറും, നമുക്ക് നന്നായിട്ട് അടിച്ചു പൊളിച്ച് ജീവിക്കാം, അമ്മ വിഷമിക്കൊന്നും വേണ്ട. ഇപ്പോഴും ഞങ്ങൾ സങ്കടപ്പെടുന്നത് അവന് ഇഷ്ടമില്ല, എപ്പോഴും നമ്മളെ സന്തോഷിപ്പിക്കും. இல்லை, நான் இப்போ உங்கள் பையன் ஸ்தானத்தில் சொல்கிறேன், எப்போவுமே உங்கள் சந்தோஷம்தான் அவர் ஷாரோனுக்கு பிடிக்கும். அதனால் அம்மா நீங்கள் கலங்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம இந்த விஷயமே பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, காதலியாகவே இருந்தாலும் அந்த பையன் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு மற்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய இடத்துக்கு ஒரு தாயாக நீங்கள் முன்னே வரணுங்கிறது என்னோட ஒரு கோரிக்கைமா. ஷாரோன் வந்து எந்த அளவுக்கு நண்பர்கள்கிட்ட நல்ல பழகுறவராக இருப்பார்? இப்போ நீங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னீங்க, குடும்பத்து மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பார் அப்படிங்க. நண்பர்கள் கூட்டம்லாம் அவருக்கு எப்படி இருப்பாங்கம்மா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ഫ്രണ്ട്സുമായിട്ടൊക്കെ ഭയങ്കര സ്നേഹമാണ് ഫ്രണ്ട്സൊക്കെ ആയിട്ട് എല്ലാം. அப்பா என்ன வேலை பார்த்தாங்க, என்ன பார்க்குறாங்க, இப்போ எப்படி இருக்காங்க? உடம்பு ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை போல இருக்குது, உடல்நிலைக்கு என்ன பிரச்சனை சார்? മോൻ്റെ ഇതിന് ശേഷം വളരെ മാനസിക വിഷമത്തിലൂടെയാണ് ഞങ്ങൾ കടന്നു പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ അന്ന് മുതൽ ഇന്ന് വരെ ഞങ്ങൾ എങ്ങനെ ജീവിക്കണമെന്ന് പോലും ഞങ്ങൾക്ക് മനസ്സിലായിട്ടില്ല. ഇതുവരെ എങ്ങനെ കടന്നു പോയെന്ന് വളരെ കണ്ണുനീരോടുകൂടി തന്നെ ഒരു നിമിഷം അവനെ ഓർക്കാത്ത നിമിഷം ഞങ്ങൾക്ക് അവനെ ചിന്തിക്കാതിരിക്കാൻ പറ്റില്ല, അവനെ ഇല്ലാതെ അവനെ കാണാതിരിക്കാനും പറ്റില്ല. അത്രയ്ക്ക് സ്നേഹത്തിൽ കഴിഞ്ഞിരുന്നതാണ്. അപ്പം இவங்க என்ன வேலை பார்த்தாங்க சாரு? ஒர்க் பண்ணது ഞാൻ இவங்க சாரு ഓട്ടോറിക്ഷ ஆட்டோ டிரைவர். இப்போ ஆட்டோ ஓட்டதில்லை. എനിക്ക് ഈ അസുഖം, ഈ കാലിൽ ഷോക്ക്, பக்கவாதம் ஏற்பட்டுச்சு இல்லை சார்? அது பையனை நினைச்சே தான் வந்ததா? വേറെ ഏതൊക്കെ അസുഖമൊന്നുമില്ലേ? വാച്ച്മാനായിട്ടും പോയി ஓகே. മക്കളെ പഠിപ്പിക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് വളരെ കഷ്ടം, എന്ത് സഹിച്ചും മക്കളെ പഠിപ്പിക്കണമെന്നുള്ള ഒരു ഇതിലാണ് പോയത്. ആട്ടോ ഓട്ടിക്കും, സെക്യൂരിറ്റി പണി പോകും. செக்யூரிட்டி நைட்டு பகலில் ஆட்டோ ஓட்டும், ராத்திரி வாட்ச்மேன் நாட்டு செக்யூரிட்டி. മക്കളെ പഠിപ്പിക്കുന്നുള്ള ലക്ഷ്യം മാത്രം. ஓகே. இவரை ரேடியாலஜி படிக்க வச்சுருக்கீங்க. எஜுகேஷன் லோன்லாம் எடுத்துருந்தீங்களா? எப்படி படிக்க வச்சிங்க? பொருளாதாரம் எப்படி இருக்கு உங்கள் பொருளாதாரம்? എഡ്യൂക്കേഷൻ ലോൺ എടുത്തില്ല, കാരണം അവന് കടം വെച്ച് കൊടുക്കണ്ട. അവൻ വീട്ടിൽ നിൽക്കുമ്പോൾ ഈ ശനി ഞായറൊക്കെ ക്യാപ്പ് ലീവ് വരുമ്പോൾ അവൻ പണിക്ക് പോകും. ஓ, அவரே ஷாரோனே போவார். என்ன வேலைக்கு போவார்? എല്ലാ വേലയ്ക്കും പോവാറ്. ஓகே. കടലെല്ലാം കളിയൊക്കെയുള്ള മാർബിൾ കട, സമയത്തൊക്കെ അവൻ കാറ്ററിങ്ങും എല്ലാത്തും പോവാം. கேட்டரிங்ல இருந்து மார்பிள் கடையில் நிற்கிறது வரைக்கும். അത് പാറശാലിൽ ഒരു ഷോറൂം ഉണ്ട്, സുസുക്കി ഷോറൂം, അതിലെ പേരിപ്പാൻ. ஓகே. എല്ലാത്തിനും നിൽപ്പാൻ. അവൻ എപ്പോഴും അവനൊക്കെ ചില കാര്യങ്ങൾ, பஸ் ஃபேர் அப்படிയുള്ള കാര്യങ്ങൾ, வீட்டில் കാര്യങ്ങൾ, சில அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, அப்பா கஷ்டப்படுறாங்கங்கிற சூழல் தெரிஞ்சு வளர்ந்த பையன் என்ன? அப்போ ஐயா சாரி, நீங்கள் அழக்கூடாது, உங்கள் குடும்ப சூழலை உணர்ந்து வளர்ந்துருக்காரு. என்னம்மா அது ஒரு பெரிய അറിഞ്ഞ് ജീവിച്ച രണ്ട് മക്കളും. അവർക്ക് നമ്മളെ നല്ല രീതിയിൽ നമുക്ക് ഒരു നല്ലതായിട്ട് ജീവിക്കണമെന്നുള്ള
ഒരു ഇതോടുകൂടി ഞങ്ങളുടെ സ്വപ്നവും പ്രതീക്ഷയും അവരാണെന്ന് അത് അവർക്കറിയാം. അപ്പം അതനുസരിച്ച് തന്നെയാണ് അവർ വളർന്നത്. அவர் காதலிச்ச விஷயத்தை வந்து முன்னாடியே பெற்றோர்கள்ட்ட பகிர்ந்திருந்தாரா? உங்ககிட்டயுமே முன்கூட்டியே தெரியுமா அவர் லவ் பண்ணி இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே உங்கள்கிட்ட சொன்னாரா? அந்த அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? അവന് ഇഷ്ടമായിരുന്നെന്ന് പറഞ്ഞു, മോന് ആ കുട്ടിയായിട്ട് ഇഷ്ടം. അവന് പിന്നെ ആ പെൺകൊച്ചിനോട് ഭയങ്കര ഇഷ്ടമായിരുന്നു. ആത്മാർത്ഥമായിട്ടാണ് അവസാനം. இந்த ஃபோனில் பேசிக்கிறது அடிக்கடி அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் சம்மதிச்சிட்டீங்களா முதல்லயே அந்த பொண்ணை? ഞങ്ങൾക്ക് മുതൽ അവൻ പറഞ്ഞിട്ടുണ്ട് എനിക്ക് ഇഷ്ടമാണ്. ഞങ്ങൾക്ക് അങ്ങനെ ജാതി മതം ஒன்றும் ഒരാളെ ഇഷ്ടപ്പെട്ടിരിക്കുന്നത് അത് സാമാന്യം ஆமாம் രണ്ട് പാർട്ടിയും ചോദിച്ച് നല്ലതല്ല. ஓகே ஆமாம் ஆமாம் ஜாதி மதத்தை விட இதயம் பெருசு இல்லை, ஹார்ட் ലവ് அப்படி ഓവർ കേടാണെന്നില്ല. ചില വിഷയങ്ങൾ വരുമ്പോൾ അത് பார்த்து தான் കാര്യങ്ങൾ ചെയ്യണം. ஆமாம் അത് അവർ ഒരു തീരുമാനം ഉണ്ടാക്കുമ്പോൾ അവരായിരിക്കും തീരുമാനം. ആത്മാർത്ഥമായിട്ട് സ്നേഹിച്ച് അവന് കല്യാണം കഴിക്കണമെന്ന്. இந்த சம்பவம் நடந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த பொண்ணு கசாயத்தில் விஷம் கொடுத்துருக்கு? அது எப்படி நீங்கள் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்தது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அங்கே അവിടെ വീട്ടിൽ പോയതാണ്. വീട്ടിൽ പോയപ്പോൾ വീട്ടിൽ അവളെ വിളിച്ച് വരുത്തി. ஓ நீங்கள் டவுட்டில் தான் போய் கேட்குறீங்க? ഇല്ല, അവള് വിളിച്ച് വരുത്തിയ മോനെ അങ്ങ് വിളിച്ച് വരുത്തിയാണ്. ஓ அது தம்பி தான் கூப்பிட்றாரு, ஷாரோன் கூப்பிட்றாங்க இங்கே வான்னு. இல்லை வீட்டில் வச்சு சொன்னாங்களா அந்த பொண்ணு? இல்லை இல்லை அப்படி சொல்லல. அங்கே வீட்டில் போய் சும்மா தமாஸ் போக்கில் பந்தாயம் போல வச்சுட்டு அந்த பேரை சொல்லி ചലഞ്ച് നടത്തി. ஜூஸ் சேலஞ்ச் ஜூஸ் சேலஞ்ச் நடத்தி. ஜூஸ் அல்ல, இது கசாயம். இது ஜூஸ் கசாயம் നേരത്തെ அதுலயே பல அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்கல்ல. ஜூஸ்லயே 4 தடவை. അപ്പോൾ അവനെ കൊല്ലുക എന്നുള്ള ലക്ഷ്യത്തോടെ മാത്രം താൻ അത് വടശ്ശേരിയിലെ ആശാരിവെള്ളം ആശുപത്രി പക്കത്തില് ഇവളെ അടുത്ത് കേട്ട പട്ടാളക്കാരൻ അശോകുമാർ പേര്. അവൻ്റെ കിட்ட കല്യാണം എല്ലാം ഉറപ്പിച്ച് എൻഗേജ്മെന്റ് കഴിഞ്ഞാச்சு. അപ്പോഴാകും മോനെ വിളിച്ച് കൊല്ലൊക്കെ ചെയ്തതാണ്. அவ விஷத்துக்கு பேர் வச்சுட்டு கஷாயம் கொடுத்துட்டு அதில் என்ன சேர்த்து போட்டா. இது வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்துலேருந்து யாராவது வந்து மன்னிப்பு கேட்டாங்க? இல்லை இல்லை. அந்த பொண்ணு என்னைக்காவது ஒரு குற்ற உணர்வோட அம்மா என்ன மன்னிச்சுக்கங்கம்மான்னு சொல்லி? இல்லை ஒரு கிலோ இல்லை. നേരത്തേക്ക് நாங்கள் കണ്ടோம் കുളതിക്കുള്ളാലാച്ച്. அப்படி ஒரு இந்த நிமிஷம் போലും அப்படி ஒரு பெண்ணாயிட்டே இல்லை. ஒரு குற்ற உணர்வே இல்லை அந்த பொண்ணு. ഒരാളെ കൊന്നതാക്കാം അല്ലെങ്കിൽ ഒരു കുടുംബം തിന്നതാക്കാം. പക്കാ ക്രിമിനൽ ചെയ്ത് அதான் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே இல்லை, ஒரு குற்ற உணர்வே இல்லை. ஒரிக்கலும் இல்லை. அந்த ஃபீலே இல்லை, ஒரிக்கலும் இல்லை. இவங்க இப்படி ஒன்றும் பேசக்கூடாது. ஒரு வீட்டிலெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மக்களை வளர்த்து அதுவும் அவளுக்கு அம்மையாக்கு அவளை தீர்த்து இல்லாதாக்குது இல்லாமல். ஷாரோன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவர்னு சொன்னீங்க. நிறைய பார்த்தேன், நிறைய கோப்பைகள்லாம் வாங்கிருக்காரு. என்ன வகையான ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாருமா? സ്പോർട്സ് പിന്നെ നല്ല സ്പോർട്സിൽ ഭയങ്കര ആക്റ്റീവായിരുന്നു. என்ன ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருப்பாரு? ஓட்டம். ഓട്ടത്തിനൊക്കെ ഓട്ട റിലേ കബഡി. അപ്പോൾ അതിനൊക്കെ മോന് സെലക്ഷൻ കിട്ടിയതാണ്. ഡിസ്ട്രിക്ട് ലെവൽ വരെ പോയി. ஓ சரி சரி. നന്നായി സ്പോർട്സിൽ ഭയങ്കര அந்த ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஹைட்டாகவும் இருக்காரு. ஹைட் பார்த்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுது ஹைட்டு. ஹைட்டு நல்ல பாடி. ஜிம்மினൊക്കെ போய் ஜிம்முக்கெல்லாம் போவாரா டெய்லி? ஆனால் கடைசி வரைக்குமே ஷாரோன் வந்து அந்த பொண்ணு மேலே இருந்த ஒரு லவ்வை விட்டே கொடுக்கல. கடைசி வரையும் ரொம்ப ஒரு அவளை மாட்டி கொடுக்கணும்னு நினைக்கல. அவன் நல்லா பிரதீட்ச அவன் அப்படி ஒன்றும் சம்பவிக்காது அவர் நம்பினார். அவர் அந்த பிரதீட்சை அது அவர் ஷவ போட்டாட்டு அவனுக்கு பின்ன போத்தியாச்சு. அவன் சொல்லிட்டான். ஓ கடைசி சந்தேகப்பட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. ஒருவேளை அவர் சொல்லாமல் இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. நம்ம கேரளத்தில் பொறுத்தளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சக்தமாகும். ஏன்னா சில கேஸ் எல்லாம் பயங்கரமாக பார்த்து எத்தனையோ வருஷங்கள் கேஸில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே இது கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இன்னொன்று வந்து தீர்ப்பு சீக்கிரம் வந்துருச்சு. நம்ம 2 இயர்ஸ் சில கேஸ் பார்ப்போம். 10 இயர்ஸாக நடந்துச்சு, 15 இயர்ஸாக நடந்துச்சு. இப்போ 2 இயர்ஸில் டக்குன்னு ரிசல்ட் வந்துருச்சு நமக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எங்களுக்கு பிரார்த்தனை. அந்த அவன் அம்மாவுக்கு ദൈവത്തിന് മുന്നാലെ വിടാതെ പ്രാർത്ഥന ഇരുந்துச்சு. അന്ന് മുതൽ ഇന്ന് വരെ ഞങ്ങൾ ബൈബിൾ എടുത്ത് വെച്ച് പ്രാർത്ഥിച്ച് തന്നെ ഈ ഒരു വിധി ഇത്രയും പെട്ടെന്ന് വന്നത്. പിന്നെ എല്ലാവരുടെയും അന്വേഷണ ക്രൈംബ്രാഞ്ചിൻ്റെയും ഭാഗത്തു നിന്നൊക്കെ ഞങ്ങൾക്ക് വളരെ അവരും നന്നായിട്ട് ഹാർഡ് വർക്ക് ചെയ്തു. പിന്നെ ഗവൺമെൻറ്റിൻ്റെ ഭാഗത്ത് നിന്ന് ഒരു സാധാരണ ഒരു ക്രൈംബ്രാഞ്ച് അന്വേഷണം തന്നെ കൊഞ്ചം പാടുണ്ട് കേരളത്തിൽ. അപ്പോൾ எங்கள்கிட்ட வந்து சொன்னார் இந்த பேச அന്ന് உங்களுக்கு என்ன ஆവശ്யம் கேட்டால் நாங்கள் இந்த ஆവശ്யத்தை என்னது அதுக்கு பிറ്റே ദിവസം இப்படி ஒரு டீமை பிரഖ്യാപിச்சாச்சு. அதுக்கு பிറ്റே ദിവസം அரசியாச்சு. அது ஒரு சக்தமான ஒரு தெளிவாக எங்களுக்கு கேரளம். மேடம் அதே மாதிரி ஷாரோன் வந்து படிப்பில் நல்லா படிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
அவருக்கு ஏதாவது லட்சியம் இருந்துங்களா? கோல் சொல்லியிருப்பார்ல உங்கள்கிட்ட, என்னோட லட்சியம்னா இது அப்படின்னா ஷாரோன் என்ன வகையான லட்சியங்கள் சொன்னார்? അവനിക്ക് നല്ല ഡിപ്പാർട്ട്മെന്റ് നമുക്ക് എന്താ ജോലി റേഡിയോളജിയിലെ ജോലി കിടക്കും. അത് ഇപ്പോൾ അവൻ നിലവിലുണ്ടായിരുന്ന സെക്രട്ടറിയേറ്റിലെ ലാസ്റ്റ് ഗ്രേഡിൽ അവൻ എക്സാം എഴുതി പാസ്സായിട്ടായി. எங்களுக்கு தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி மாதிரி இங்கே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதி അപ്പം പക്ഷേ ഇവൻ എന്താ ഇത് ചെയ്തിട്ട് പിന്നെ ഫൈനൽ വരുമ്പോ ஓகே ഫൈനൽ വരുമ്പോൾ ഫൈനൽ കാർഡ് വന്നിട്ട് അപ്പം അവൻ ചെയ്തത് അപ്പോൾ ഇങ്ങനെ തീരും, ഇങ്ങുള്ള വിദ്യാഭ്യാസം തീരും. അപ്പോൾ ഇത് രണ്ടും കറക്റ്റ് ചെയ്ത് ഏതാത് പിടിക്കുന്നോ അതൊക്കെ പോകണം. അവന് ജോലി മെയിനായിട്ട് അവനക്ക് നല്ല ഒരു മറ്റു പ്രശ്നങ്ങളില്ലാതെ നമുക്ക് ജീവിക്കണം എന്ന ചിന്തയുള്ളൂ. അവൻ്റെ ഒരുപാട് സ്വപ്നങ്ങളും പ്രതീക്ഷകളും ഉണ്ട്. അവന് വിദേശത്ത് പോയി നന്നായിട്ട് ജോലി ചെയ്ത് നന്നായിട്ട് കുടുംബത്തെ നന്നായിട്ട് സാമ്പത്തികമായിട്ടൊക്കെ ഉയർത്തണമെന്നുള്ളത്. പിന്നെ അവന് യാത്രകൾ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. യാത്രകൾ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. അപ്പോൾ അതിന് വേണ്ടിയിട്ട് ഒരു സൈക്കിൾ വേണമെന്ന് പറഞ്ഞ് സൈക്കിൾ എടുത്ത്, അപ്പോൾ സൈക്കിൾ എടുത്തിട്ട് ഞങ്ങളടുത്ത് എപ്പോഴും പറയും, എനിക്ക് ഈ സൈക്കിളിൽ ഇന്ത്യ ഫുള്ളായിട്ട് പല സ്ഥലങ്ങളിലും പോകണമെന്നുണ്ട്. പിന്നെ നമ്മളെയും രാജ്യങ്ങളിലൊക്കെ കൊണ്ടുപോകും എന്നൊക്കെ ഒരു ഭയങ്കര സ്വപ്നമാണ് അവൻ്റെ. உங்களை உலகத்தோட பல நாடுகளுக்கு கூட்டிட்டு போகணும்னு. சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயாவது போனாரா? டிராவல்னா எங்கேயாவது போனாரா? സൈക്കിൾ ദിവസവും കൊണ്ട് കുറെ ഇടത്തൊക്കെ പോകും. മക്കളെല്ലാം പോവാൻ. ഓക്കെ പല ஊர்களுக்கும் போறதுണ്ട്. അടുത്തൂടെ എല്ലാ സ്ഥലത്തെയും അവന് സമയം കിടക്കാതെ അവൻ കോളേജിൽ പോവാൻ വരുവാൻ, വന്ന് ലീവ് ദിവസം ജോലിക്ക് പോവാൻ. ഓക്കെ പിന്നെ രാവിലെ ഓടാൻ പോകും. അങ്ങനെയൊക്കെ எல்லாத்துக்கும் நல்ல ஆக்டிவிட்டி, எல்லாருக்கும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே. ஓகே. എന്നിട്ട് ആ സൈക്കിൾ എൻ്റെ പൊന്നുമോ രണ്ടാഴ്ച എന്നെ ചവിട്ടാൻ പറ്റിയിട്ടുള്ളൂ. ആ സമയത്താണ് എൻ്റെ പിള്ളേക്ക് ഇങ്ങനെ പറ്റിപ്പോയത്. ഇങ്ങണ്ട് 10 കിലോമീറ്റർ കടை നെയ്യാറ്റങ്കര. 10 കിലോമീറ്റർ പോകണ്ട, അതിപ്പുറത്ത് ഒരു കടയുണ്ട്, അങ്ങ പോയിട്ട് വരാം ബൈക്കിൽ. നടന്ന് സൈക്കിളിൽ പോവാം. പിന്നെ രാവിലെ ദിവസം எனக்கு சவுட்ட தருவேன், நான் எடுத்துகிட்டு இங்கே வேம் எடுப்பு கொண்டு போவேன். வந்துட்டு அவன் தான் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்தேன். அவனே வண்டி உண்டு, பைக்கு, NS ബൈക്ക് ഭയങ്കര ഇഷ്ടം. അത് അനാവശ്യമായ ഒരു യാത്രയ്ക്കും പോകമാട്ടാൻ. കോളേജിൽ அப்படி போகமாட்டேன். நாங்கள் இங்கே ஆരെങ്കിലും வண்டி காணும் கொண்டு கடைக்கு விடுவோம், அவன் அதில் பஸ்ஸில் இறக்குவோம். அதாங்க மெயினாയിട്ട് വണ്ടിയിൽ அப்படி இந்த ஆலோஸ் இல்லை மாதிரி டெய்லி கறக்கொന്നുമില്ല. വല്ലപ്പോഴേക്കേ നല്ല കാണുമ്പോൾ ചിലപ്പോൾ ബൈക്കിൽ പോകാതിരിക്കും, അല്ലാതെ പോട്ടെ. ഈ ഫെസ്റ്റിവൽസ് ഒക്കെ വരുമ്പോൾ അവന് പിന്നെ അവിടെയൊക്കെ എവിടെയെങ്കിലുമൊക്കെ പോയി ആഘോഷിക്കണമെന്നുള്ള ഭയങ്കര ഒരു ഇതാണ്. ശരി. കഴിഞ്ഞ ഓണത്തിന് ഞങ്ങൾ വല്ലാർപാടം അമ്മയടുത്ത് പോയി, മാധവന്റെ അവിടെ കേട്ടിരിക്കണ വല്ലാർപാടം. പിന്നെ ഫോർട്ട് കൊച്ചിയിലൊക്കെ പോയി. അപ്പൊ അവനിങ്ങനെ യാത്രകൾ. അത് 2022 ഓണം. ഓക്കെ, അതുதான் அவரோட லாஸ்ட் டூராமா. ஓகே, മാധവന്റെ അടുത്ത് പോയി എൻ്റെ പൊന്നു അവിടെ പ്രാർത്ഥിച്ചു. ஒரு காலகட்டத்தில் கூட கிறிஸ்மாவோ ஃபேமிலியோ மன்னிப்பே கேட்கல. இது எப்படி இப்படி ஒரு பெண்ணை இப்படி ஒரு பெண் இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது? கேட்டது இந்த லோகத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெண்கள். ஆமாம், പക്ഷേ ഒരു അമ്മ ഇത് മാതിരി ഒരുത്തരും പാക്കാവത് இந்த ലോകത്തിൽ. ഇതുപോലെ ഒരു പെണ്ണും ചെയ്യൂല, ഒരു പെണ്ണും ഇതുപോലെ ചെയ്യില്ല. ഇപ്പോൾ ഒരു പയ്യ ഒരാളെ അടിപ്പാൻ അല്ലെങ്കിൽ പെണ്ണാടി, അത് വേറെ പ്രശ്നം. ഇതേമാതിരി ചെല്ലിവിട്ട് അവനെ അമ്മ ചെല്ലിവിട്ട് ഞങ്ങളെ കൊന്നിട്ട് വന്ന് ചെല്ലിട്ട് വരാട്ട. പിന്നെ സംഭവിച്ച ശേഷം രക്ഷപ്പെടുത്താൻ പാക്കുന്നു, അത് അവരെ കടമ. അല്ലാതെ ഒരിക്കലും ചില ഇത് അതിലുണ്ട് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്നത് മനുഷ്യജീവിയല്ല, ഒരു സാധനം തന്നെയാണ്. ഇത് ഏത് ജനങ്ങൾ കേട്ടിരുന്നാലും അവ മനസ്സിലാക്കുന്നത്, ഞാൻ ഇംഗ്ലീഷിലുള്ള ഞാൻ നേരത്തെ ഒരു കേസിന് ഒരു മകനിക്ക് ഒരു ആളെ ഇഷ്ടമുണ്ട്, പരിപൂർണമായി ഇഷ്ടപ്പെട്ട അവർ കല്യാണം ചെയ്ത് എங்களுக்கு യാതൊരു തടസ്സമില്ല. அது சாமானியில் ஆவசியத்தை வித்தியாசம் உண்டு, எல்லா இதுலேயும் உண்டு. எத்தனை ஆண்டுகள் காதல்மா? அந்த காதல்னா எத்தனை ஆண்டு காதலாக பார்க்குறீங்க? 22ல் இந்த சம்பவம் நடக்குது. இவங்க லவ்வோட பீரியட் காலம்னா எவ்வளோ காலம்? ஷாரோன் கிறிஸ்மா லவ் 1.5 வருஷம். 1.5 வருஷம் லவ். அதில் கோவிഡ് 2ാം ഘട്ടം വരില്ല, 2ാം ഘട്ടം. ஆமாம், 2வது அந்த சமயத்தில் 21. അതിലേക്ക് ഇതേപോലെ കാണേണ്ടി വന്നത്. ബസ്സുക്ക് ട്രെയിനിൽ தான் போயிட்டு வந்தது. ட்ரெயினை கோவிட்ல லாக் பண்ணாங்க. ஓகே, പോയ സമയത്താണ് ഇവിടെ പോയിട്ട്. അതിൽ എங்களுக்கு നഷ്ടം തന്നെ എங்களுக்கு മകനാണ്. ஓகே, இப்போ ட்ரெயினை பிளாக் பண்ணதுனால தான் நீங்கள் பஸ்ஸில் போக வேண்டி வருது. பஸ்ஸில் தான் இந்த பெண்ணை பார்க்குறீங்க. பார்க்குறாரு. ஓகே ஓகே. എനിക്കതൊന്നും
ஏம்மா நீங்கள் உங்களோட உணர்வுகள் வலி எல்லாமே புரியுது. நீங்கள் இப்படி இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது ஒரு ஒரு புனிதமானது தான். ஆனால் சில காதலிகள் இப்படி இருக்காங்கல்ல, காதலர்கள் சில பெண் இப்படி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொசைட்டிக்கு சொல்ல விரும்புகிற மெசேஜ்னா என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இதுதான் சொன்னோம், எங்களையும் செல்லுള്ളത് ஒரு நல்ல காதலை பிடிங்க, இல்லாத விட்டுருங்க. அது எப்பொழுதும் வீட்டுக்காரர் செய்യേണ്ടது அவங்க எப்படி அல்லைங்க அவள் எப்படின்றது நம்ம படிச்சிருக்கணும். வீட்டை முதல்ல வீட்டில் முதல்ல ஷேர் பண்ணணும், மனசாகிருக்கணும். எங்களே நமக்கு இது நல்லதும் கெட்டதும் அதான் எங்களுக்கு பட்ஜெட்டு மைஷெட்டு சென்றது. அதான் കാതലെ കൂടെ വളരെ ரொம்ப മോശമായി എല്ലിപ്പോയിട്ടുണ്ടാകുന്നത് കേട്ടുള്ളൂ. അത്രയും ആത്മാർത്ഥമായിട്ട് ആരെയും സ്നേഹിക്കാൻ പാടില്ല. സത്യமாக അത്രയ്ക്ക് ആത്മാർത്ഥമായിട്ടാണ് സ്നേഹിക്കുന്നത്. சரி, ரொம்ப நன்றி சார். விரைவிலேயே நீங்கள் இதிலேருந்து மீண்டு வந்து நடந்த விஷயங்கள் நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்க இருப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும், நீங்களும் சீக்கிரமாகவே உடல்நலம் தேருங்க. அம்மா நிறைய அழுதுட்டாங்க 2 ஆண்டுகள். அவங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு அவங்களும் ஆறுதலாக இருந்து, இவங்களோட இன்னொரு மகன் கூட ஆயுர்வேத மருத்துவராக இருக்கார் இல்லை, அவங்க அண்ணன் பேர் சொல்லிடுங்க சார். பேர் ஷிமோன் ராஜ். அதாவது ஷரோன் ராஜோட அண்ணன் ஆயுர்வேத மருத்துவர் ஷிமோன் ராஜ். உங்கள் ஒவ்வொருவருடைய லைஃப்பும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு துயர சம்பவத்திலேருந்து நீங்கள் மீண்டு எல்லாரும் முன்னாடியும் அதே கரிஷ்மா குடும்பத்து முன்னாடி நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை மனிதர்களாக வாழ்ந்து காட்டுறது தான் ஒரு உண்மையான ஒரு வெற்றியாக இருக்கும் அந்த வழக்கினுடையங்கிற என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன்.